பெண்களுக்கு தேவையான கால்சியம், அதுக்கப்புறம் அயன், அதாவது இரும்புச்சத்து அதிகமாக உள்ள கீரை எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கோங்கூரா தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு. இதில் தேவையான பொட்டாசியம், விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் தாது உறுப்புக்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒரே கீரைன்னா இந்த புளிச்சக்கீரை தான். கண்டிப்பாக இந்த கடையால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த புளிச்சக்கீரையோட ஃப்ளவர் தான் அதில் இருக்குது பாருங்கள். அதுதான் எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு காட்டலாம் அந்த ஃப்ளவரோட காமிச்சிருந்தேன். இந்த புளிச்சக்கீரை மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் மிஸ் பண்ணாமல் கடைஞ்சி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இதை விட பெஸ்ட்டான டிஷ் எதுன்னா இதுதான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டிஷ் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே. எங்கள் வில்லேஜ் ஸ்டைலில் இது செய்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாய் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ இருக்கும் கத்திரிக்காய், அதையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அது பாதி குக் பண்ணியிருக்கணும் கத்திரிக்காய். அந்த மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோங்கூரா கட்டை எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அந்த இலையை. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவில் எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த இலையை போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு கீழே இருந்து மேலேருந்து கீழே அப்படி வச்சா தான் அந்த கோங்கூரை இலை வந்து ப்ராப்பராக குக் ஆகும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ஹிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோங்கூரை இலையை வந்து நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ண வச்சிட்டேன். இதில் வந்து தேவையான அளவு பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லா தாது உறுப்புகளும் நிறைய இருக்கிற ஒரே கீரை இந்த கீரை தான். இதே நம்ம கோங்கூரா பச்சடி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஆந்திரா ஸ்டைலில் சூப்பராக பண்ணுவாங்க. பட் அந்த பச்சடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆயில் போட்டு தான் பண்ணணும், வேறு விதியே இல்லை. ஆனால் இது அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் அந்த கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் மட்டும்தான் நம்ம அவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து நான் வந்து பார்த்தோன்னே அது சரியாக குக் ஆகலை, பாதி தான் குக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் சூப்பராக குக் ஆயிடுச்சு. சூப்பராக குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த இலைகள் ப்ளஸ் வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இது 3ம் போட்டு கல் சட்டியில் போட்டு நல்லா கடைய போகிறோம். உங்கள்கிட்ட கல் சட்டி இல்லைன்னா மிக்சியில் பல்ஸ் மோடு போட்டுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த கல் சட்டியில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு கல் சட்டி வாங்கிக்கோங்க. என்ன ஒரு 100 120 ரூபா தான் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கல் சட்டியில் வெஞ்சு சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு கூட அந்த சத்து கூட நல்லா ப்ராப்பராக கிடைக்கும். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கீழே உட்காந்து கடையிறிங்கன்னா 2 காலையும் வந்து அந்த கல் சட்டி மேலே வச்சுட்டு நடுவில் கல் சட்டி வச்சு கடைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் ஆயில் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கம்மியாக நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆயிலே போதுமானது. நான் வந்து என்கிட்ட வடகம் இருந்துச்சு, ஸோ வடகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு இடித்த பூண்டு கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து பூண்டு போடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த கீரையை போட்டுட்டு நல்லா ப்ராப்பராக சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து பச்சையாக ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து தாளிப்பு வந்து நல்லா அந்த கீரையோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஈவனாக இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து மேலேருந்து கீழே அந்த மாதிரி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் சட்டியில் தண்ணி இருந்துச்சுல, நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணியும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆக்சுவலி இந்த தண்ணியை வந்து தயவுசெய்து கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியில் தான் போதுமான அளவு சத்து. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு செய்கிறாங்க. அது வந்து தப்பு. இந்த மாதிரி தான் செய்யணும். வடிச்சிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கூட நம்ம ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை வெங்காயம் போட்டு எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க. எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த டிஷ்ஷு. இந்த பச்சை வெங்காயம் போட்டு அகெயின் வந்து கல் சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லி இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு இருந்தாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு வீடியோவில் ப்ரெஸ்கிரைப் பண்ணேன். பார்த்திங்கன்னா நான் அகெயின் என்ன பண்ணேன்னா கல் சட்டியில் போட்டு அது ஒரே சும்மா அந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கல பச்சை வெங்காயம் சும்மா அப்படி திருப்பி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக ராகியில் களி செஞ்சுருந்தேன். சான்ஸே இல்லை. இந்த களி பிடிச்சவங்களுக்கு இந்த கோங்கூராவோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சொர்க்கங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப கால்சியம் ஹை ரிச் டிஷ்னால் இது கண்டிப்பாக இதுதான். வாரத்தில் ஒரு 2 வாட்டினா களி கண்டிப்பாக நான் சாப்பிட்ருவேன். அதுவும் இந்த கோங்கூராவோட சேர்ந்து சாப்பிடும்போது அமிர்தம் மாதிரி இருக்குங்க.
டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பாய்.